ஹாய், வெல்கம் டு டேஸ்டி டெஸ்டிங். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மேலே லைட்டாக எண்ணெய் தொடச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கருவேப்பிலையை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துட்டேன். உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துட்டேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, பெரிய வெங்காயம், அது பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்திக்கிறேன். இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்வீட் ஸ்டஃபிங் கூட ரெடி பண்ணிக்கலாம். 4 உருண்டைகளை மட்டும் எடுத்துகிட்டு மீதத்தை சப்பாத்தி செய்கிறதுக்காக வச்சுக்க போகிறேன். இந்த கேரட் துருவியில் எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் மேலே ஒரு பார்ட் இருக்கும், அதுக்கு எண்ணெய் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி கையிலேயே விரித்து விட்டுக்கலாம், இல்லைனா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டு கேரட் துருவி மேலே வச்சு லைட்டாக அமுத்தி விடுங்க. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பபுள்ஸாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்படி எடுத்தீங்கன்னா எண்ணெய் தொடச்சிருக்கிறதுனால ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். லைட்டாக அமுத்தி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களில் இது மாதிரி அமுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஒன்றையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். அடுத்த ஒன்றுக்கு டிசைன் இல்லாமல் நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு ஃபோல்டு பண்ணிக்கலாம். அடுத்ததுக்கும் நார்மலாக தேய்ச்சி எடுத்துகிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு சுற்றி எடுத்துக்கிறேன். இதே நமக்கு ரோல் மாதிரி கிடச்சிருச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மிதமான தீயில வச்சு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிணையும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து பிணைஞ்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனையும் இந்த மாதிரி ஈஸியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். தேங்காய் கூட கொஞ்சம் சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அது கூடவே ஏலக்காய் பொடி தூவி எடுத்துட்டோன்னா ஸ்வீட் ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். இந்த டிஃப்ரெண்ட் டிசைனான ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுலேயே மீதம் இருக்கிற ஸ்டஃபிங்கை சேர்த்து சப்பாத்திக்கு குருமாவும் செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.